கூட வந்திருக்கான். சரி, சமாளிப்போம். மாமா, நான் போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வரேன். சரி. ராசாத்திய மாட்டி விடுறதுக்கு கண்மணி ஏதாவது செட்டப் பண்ணிருப்பாளா? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மகளே, எல்லா வளமும் கிடைத்து சகல சம்பத்தும் உண்டாகட்டும். எழுந்திரு மகளே. போமா. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இது கோகில அம்மாவோட குரல் மாதிரியே இருக்கு. ஓம் மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் மகாதேவா. எந்தாம்மா, விபூதி வாங்கிக்கோ. வாமா இந்த பக்கம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அட, சாமியார் கெட்டப்லாம் போட்டு மாமியார் உட்கார்ந்துருக்கு. அப்ப சாமியார் ரூபத்துல வந்து ராசாத்தி கிட்ட பேசி அவ எலெக்ஷன்ல நிக்க போறா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு டிராமா. இதான் உங்க ஐடியாவா? அப்ப கண்மணி இங்கதான் எங்கேயாவது இருக்கணுமே. போலாமா மாமா? போலாம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ராசாத்தி, அந்த கண்மணி உன்னை காஞ்சனா கிட்ட மாட்டி விடுறதுக்காக ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்கா போல இருக்கு. மாமா, உங்களுக்கு காஞ்சனா விஷயம் தெரியுமா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ ஷாக் ஆகாத. இத பத்தி அப்புறமா சொல்ற. நீ சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க போறல, அதை கன்ஃபார்ம் பண்ணி உன்னை மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் கண்மணி அந்த யூடியூப் இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருந்தா. அது தெரியாம நீயே எல்லா உண்மையும் சொல்லிட்ட. அப்போ காஞ்சனாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன். உன்னை இங்க மாட்டி விடுறதுக்காக கண்மணி போர் ஏற்பாடு பண்ணிருக்கா. அவ இங்கதான் இங்கே ஒளிஞ்சிருக்கா. ஏய், எதுவும் காட்டிக்காத. அப்படியே கேஷுவலா திரும்பி அந்த ஆலமரத்துக்கு கீழே சாமியார் இருக்காங்க, யாருன்னு பாரு. ஓம் நமச்சிவாய. நல்லா இருமா, நல்லா இரு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அது யாருன்னு தெரியுதா? ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. குரல் மட்டும் அடிக்கடி கேட்ட மாதிரியே இருக்கே. கேட்ட குரல் தான், நீ பார்த்த முகம் தான். கோகிலா அம்மா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, இதெல்லாம் அந்த கண்மணியோட ஏற்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் தான் இப்படி செட்டப் பண்ணிருக்கா. அதனால அவங்க உன்கிட்ட சேர்மன் எலெக்ஷனை பத்தி இல்ல எந்த விஷயத்தை பத்தி கேட்டாலும் நீ வாயை திறந்துடாத. புரியுதா? என்னதான் இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போகாம ஆராய்ச்சி பண்றாங்களோ. சரி, வா போலாம். வாங்க வாங்க, சரியான டைம் தான். இப்பதான் இனியனும் ராசாத்தியும் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போயிருக்காங்க. அப்படியா? இன்னைக்கு அவ கண்டிப்பா மாட்டுவா பாருங்க. அவ வாயில இருந்தே உண்மையை வரவழைக்க எங்க அம்மாவை சாமியார் கெட்டப்ல உட்கார வச்சிருக்கேன். அங்க பாருங்க. வாங்க வாங்க, நம்ம அப்படி மறைவா இருந்து பாப்போம். கடவுளே, ராசாத்திக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சேர்மன் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும். உன் தயவால தான் நான் சேர்மன் ஆகி இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நல்லது பண்ணணும். அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுற தெம்ப நீதாமா எனக்கு கொடுக்கணும்.
சரி ரசதி, அனந்தனுக்கு பணம் கட்டு போயிடலாமா? மாமா நீங்க போய் கட்டிடுங்க, நான் போய் கோவில சுத்திட்டு வந்துடுறேன். சரி. ம். பார்த்து போயிட்டு வா. ம். சார், அனந்தனுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருந்தல, என் பேர் இனிய. ஆமா சார், உங்களுக்காக தான் அந்த நாள் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். இதுல நீங்க சொன்ன பணம் இருக்கு. இப்பவே பே பண்றீங்களா? இந்தாங்க. இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சரி போலாமா மாமா? அங்க பாரு சாமியார, உன் வாயை பிடுங்க ரெடியா இருக்காங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி பிடி கொடுக்காம போல் சொல்லு. ம், சரி. வா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அம்மா தாயே ஆதிபராசக்தி அன்னபூரணி, உன் மகிமையே மகிமமா. ஆத்தா மகராசி, உனக்கு ஒரு நல்ல செய்திய அந்த சக்தி சொல்றா. இப்படி வா, வந்து ஆசை வாங்கிக்க. ஆ. ஓம் நமச்சிவாய. பொது சேவையில நாட்டம் உள்ளவனி, ஒரு பெரிய பதவிக்கு போட்டி போட காத்துக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையான்னு சொல்ல. ஆத்தா கிட்ட மறைக்காம உண்மைய சொல்லு. அப்பதான் அந்த பதவி கிடைக்க உனக்கு வழி பண்ணுவா. ஆமா தாயே, சேர்மன் எலெக்ஷன்ல நின்னு சேர்மன் ஆகணும், இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும், தப்பானவங்க கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்தணும்னு எனக்கு எண்ணம் இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொன்னப்போ நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க, அவ வாயாலேயே ஒத்துக்கிட்டா. ராசாத்தி ஏன் இப்படி மாத்தி பேசுறா? உன்னோட ஆசைப்படி உனக்கு அந்த பதவி கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க சாமி. அப்படி பதவிக்கு வரணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. அதுக்கெல்லாம் பயந்து பின்வாங்க கூடாது. நீ நின்னு இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும். கொஞ்சம் இருங்க, ஊருக்கு நல்லது பண்ணணுங்கிறதுலாம் அப்புறம். முதல்ல என் குடும்பத்தை பார்க்கணும்ல, அது போக பிசினஸ் வேற இருக்கு. என்ன இப்படி குழப்பறாளே? அதுவும் போக எனக்கு வேண்டியவங்க வேற இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க பேச்ச தட்டக்கூடாதுல, அதான் நிக்கிறது இல்லைன்னு தீர்மானமா முடிவு பண்ணிட்டேன். அப்ப சரி, எதுவாக இருந்தாலும் உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். நன்றிமா. தம்பி, உனக்கு ஏதாவது குறை இருக்கா? குறையுது. என்ன குறை? இதுல இருந்த ஒரு முடி தேங்காயும் ஒரு பழமும். பார்த்து விட்டாயா? அது பசிக்கு புசிக்க. பரவாயில்ல, சரி இந்தாங்க, இதையும் சேர்த்தே வச்சுக்கோங்க. சரி வரோம். வரோம். நன்றி. அந்த ராசாத்தி விஷயத்த சொதப்புனாலும் நம்மள கண்டுபிடிக்கல. நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படி. நாமெல்லாம் பொம்பளை கமலஹாசனாக்கும். இல்ல, அவ போய் சொல்ற. அந்த ராசாத்தி டபுள் கேம் ஆடுறா. வாய் மூடு. அந்த புள்ள ஒரு வாட்டி நான் சொன்னதை கேட்டுட்டு அமைதியா ஒதுங்கி, நீதான் நான் சொன்ன பேச்ச கேட்காம என் உசுரை வாங்கிட்டு இருக்க.
முதல்ல நீ கொடுத்த காசை வச்சு ஒன்னையே போட்டு தள்ளணும். அது இல்ல அந்த ராசாத்தி. ஹலோ. அண்ணாச்சி இதோ இப்ப வந்துடுறேன். முக்கியமான வேலை ஒண்ணும் இல்ல. ஒரு லூசு என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கு. இதோ வரேன். டேய் வண்டி எடு. நான் லூசா? ஹே ராசாத்தி, என்ன ராசாத்தி கோயிலுக்கெல்லாம் வந்திருக்க? அதுவும் ஜோடியா 2 பேரும் வந்திருக்கீங்க. ஏதாவது விசேஷமா? பெரிய வேண்டுதலா இருக்கும் போல. ஆமா கண்மணி, சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க போறேன்ல, அதான் நல்லபடியா ஜெயிச்சு சேர்மன் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். ஹே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த சாமியார் கிட்ட குடும்பத்தை பார்க்க போறேன், அரசியல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொன்ன. இப்போ இப்படி சொல்ற? அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க பின்னாடியே ஃபாலோ பண்றியா? நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்றேன்? யதார்த்தமா அந்த பக்கம் வரும்போது காதுல விழுந்துச்சு. நல்லாதான் விழுது போங்க. கண்மணி, இவனுக்கு என்ன பிரச்சனை? நான் எலெக்ஷன்ல நிக்க போறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நீ சொன்ன மாதிரி அந்த அம்மா கிட்ட பேசும்போது நிக்க வேணாம் தான் தோணுச்சு. ஆனா இப்போ நிக்கணும்னு தோணுது. மனசு குரங்கு மாதிரி தானே, தாவிக்கிட்டே இருக்கும். என்னடி நக்கல் பண்றியா? மாத்தி மாத்தி பேசினா உண்மையை மறைக்க முடியுமா? நான் எங்க மறைச்சேன்? இப்ப சொல்லட்டுமா? சேர்மன் எலெக்ஷன்ல நான் கண்டிப்பா நிப்பேன். என்னை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நின்னு ஜெயிச்சு காட்டல, நான் ராசாத்தி இல்ல. என்னை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நின்னு ஜெயிச்சு காட்டல, நான் ராசாத்தி இல்ல. அண்ணே, இந்த சேர்மன் எலெக்ஷன் நின்னு டெபாசிட் காலி ஆகிறதுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன், சரியா? பேசாம நீங்க ராசாதிக்கு ஓட்டு போட்டுருங்க, அவ ஜெயிச்சிருவா. அப்படியே நீங்க வீட்டுல சும்மா இருந்துருங்க. பார்த்தா பாய். என்னடி சொல்லிட்டு போறா அந்த ராசாத்தி? சேர்மன் எலெக்ஷன்ல கண்டிப்பா நிப்பேன்னு சொல்லிட்டு போறான். என்னடி இப்படி மாத்தி பேசிட்டு போறா? அப்ப ஒருவேளை சாமியாரா வந்தது நான் தானே தெரிஞ்சிருக்குமோ? கன்ஃபார்ம் நீங்க தான் தெரிஞ்சிடுச்சு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானா? புரியலையா? அந்த கொண்டை இருக்குல்ல, அதை மட்டும் மாத்தனா பத்தாது, இதையும் மாத்தணும். உங்க குரல் தாமா காட்டி கொடுத்துச்சு. அனி பாய். இந்த குரலை இப்படி மாத்தி பேசிருக்கணும். இல்ல கண்மணி, வாய் மூடு. காக்கா மாதிரி கத்திக்கிட்டு நானே அந்த காஞ்சனா என்ன நம்பாம என்ன லூசுன்னு சொல்லிட்டு போயிட்டாலேங்கிற டென்ஷன்ல இருக்கேன். நீ வர அந்த ராசாத்தி நல்லா நடிச்சு காரியத்தை சாதிக்கிறா. ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்க போறாங்கறத அந்த காஞ்சனாக்கு எப்படி நம்ப வைக்கிறதுனே தெரியல. நான் நம்ப வைக்கிறேன். அந்த ராசாத்தி உன் கூட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்பா, உங்களுக்காவது அவ சுயரூபம் தெரிஞ்சிச்சு. ஆனா நான் சொன்னா கூட அக்கா நம்ப மாட்டாங்க. அவளை சரியா சிக்க வச்சு அக்கா கிட்ட நம்ப வைக்கணும்.
அதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். மா பாய் டாடி. பாய். குட்டிமா, அப்பா வந்து கூப்பிடுற வரைக்கும் டீச்சர் வீட்ல தான் இருக்கணும். சரியா? பாய். பாய். ஏய், என்னடி இது? இப்படி வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டா நாம எப்படி இந்த இலக்கிய பொண்ணு தூக்குறது? மா கொஞ்சம் பொறுமையா இரு, அதுக்கான சந்தர்ப்பம் தானா கிடைக்கும். நல்லா அமைது போ. ஹாய் டி. ஹாய், மேப் எடுத்துட்டு வந்தியா? மறந்துட்டேன்டி. அச்சச்சோ, மேம் உன்னை முட்டி போட சொல்ல போறாங்க பாரு. இப்ப என்னடி பண்றது? பக்கத்துலயே அண்ணாச்சி கடை இருக்கு, அங்க போய் மேப் வாங்கிக்க. சரி நான் போறேன், நீ போ. மா இப்ப அந்த குட்டி சாத்தம் ஏதோ வாங்க கடைக்கு போகுது. இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு அமையாது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சொதப்பாம பண்ண என்ன? சொல்லிட்டல்ல கண்மணி, இப்ப பாரு எப்படி அசத்துறன்னு. போ போ. பாட்டி, 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 என்னாச்சு? ஐயோ, பாட்டி, என்னாச்சு பாட்டி? என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு? அம்மா எந்திரிங்கம்மா, என்னாச்சு உங்களுக்கு? மயக்கம் போட்டு நல்லா தானே நடந்து வந்தாங்க, திடீர்னு என்னாச்சு? என்னாச்சுமா இவங்களுக்கு? பாட்டி, நல்லா தானே வந்தாங்க. தண்ணி கிண்ணி கொடுமா. பாட்டி, தெளி, முகத்துல தெளி. பாட்டி, அம்மா, பாட்டி அம்மா எழுந்திருங்க. எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. பாட்டி, ஏன் பாப்பா, யார் இவங்க? எங்க சொந்தக்கார பாட்டி தான், மயங்கி விழுந்துட்டாங்க. பாட்டி, ஹாஸ்பிடல் போலாமா? இல்ல நான் பாத்துக்கிறேன் அங்கிள். எதுக்கு உங்க வீட்டுல பெரியவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுமா. என்கிட்ட போன் இல்ல அங்கிள். கடையில போன் இருக்கு, அதுல பண்ணிக்குமா. அட பாவி, கடை அண்ணாச்சி காரியத்தையே கெடுத்துருவ போல இருக்கே. பாட்டி இப்ப முழிச்சுப்பாங்க, நான் அப்புறமா போன் பண்ணிக்கிறேன் அங்கிள். சரிம்மா, சரி, பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போ. சரி. பாட்டி, பாட்டி, பாட்டி. ஹலோ. எல்லாமே திட்டம் போட்ட மாதிரியே நடந்துட்டு இருக்கு. நீ உடனே ராசாத்திக்கு ஃபோன் பண்ணு. நான் சொன்ன மாதிரியே பேசு. நான் இப்ப அங்க வந்துட்டே இருக்கேன். ஓகே. புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார், யார் நீங்க? என்ன வேணும்? யாரா? மருது. மருதா? மருதேதான், காஞ்சனாவோட தம்பி. காஞ்சனா தம்பி மருதா எதுக்கு கால் பண்றான்? ஒருவேளை அவனுக்கு நம்ம எலெக்ஷன்ல நிக்க போற உண்மை தெரிஞ்சிருச்சா? என்ன
பேரை கேட்ட உன்ன பதட்டமா இருக்கா? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதான் எல்லாத்தையும் முடிச்சாச்சே. திரும்ப எதுக்கு கால் பண்றீங்கன்னு நினைச்சேன். என்கிட்டே நீ சீன் போடுறியா? அக்கா வேணா நீ ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால முடியவே முடியாது. போனை வை. இலக்கியா தானே உங்க அண்ணன் பொண்ணு பேரு?